அவுதுல்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 449வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 449வது நாளில் என்னென்ன நடந்தது என்பதை வைகரை விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம். அதனை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதிலும் மிக முக்கியமான தகவல்களையே இடம்பெற செய்கிறோம். இதில் இப்பொழுது நாம் பார்க்க போவது புதிதாக பாலஸ்தீன் 2 என்று ஹூட்டிஸ் கண்டுபிடித்திருக்கின்ற ஒரு மிசில். அது பற்றி உலகெங்கிலும் நடக்கின்ற ஆராய்ச்சி, ஏன் இஸ்ரேலுடைய மிக வளர்ச்சி பெற்ற வான்வழி தடைகளும் அதனை தடுக்க முடியவில்லை என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனுடைய வேகம் அதிகம், தாக்கும் இலக்கையும் துல்லியமாக தாக்கக்கூடிய அளவில் அது இப்பொழுது பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவற்றிற்கு நியூ பாலஸ்தீன் 2 என்று அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். அதே போல ஒரு வளர்ச்சியை ஹமாஸும் சுரங்கப்பாதைக்குள்ளால் இருந்து கொண்டு செய்திருக்கிறது. அதுவும் இப்பொழுது எளிதாக டெல் அவீவையும் ஜெருசலத்தையும் தாக்குகிறது. அப்போ இந்த 2 தாக்குதலும் எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஹூத்திஸ் மீது நீங்கள் நடத்திய 100 குண்டுகளை வீசி ஒரே நாளில் அதை அழித்து விடலாம் என்று எதிர்பார்த்தது மிக பெரும் தோல்வி. அமெரிக்காவினுடைய உதவியோடு தான் அது நடந்தது என்பதை இஸ்ரேலை ஒத்துக்கொள்கிறது. அமெரிக்காவும் ஆங்கில படைகளும் கூட தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன. இவை எதையும் பொருள்படுத்தாமல் இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இதனால் இந்த ஜெனரல்ஸ் பிளான்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை பற்றி நான் ஏற்கனவே நமது காணொலியில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது காசாவை ஃபுல்லாக ஆக்கிரமித்து அங்கே செட்டில்மெண்ட்டை கொண்டு வரணும். வெஸ்ட் பேங்கை ஏற்கனவே மேக்கரையை இவர்கள் தங்களுடைய வயமாக்கி வருகிறார்கள், சைலண்டாக கொண்டு வருகிறார்கள். இதை நான் ஒரு வருடத்துக்கு முன்னால் காணொலியில் சொல்லியிருக்கிறேன். இந்து பத்திரிகை அதை மிக விரிவாக சொல்லியது. பாலஸ்தீன் அத்தாரிட்டியை கையில் வச்சுட்டு மேற்கரை தங்களுடைய பகுதியில் ஒரு பகுதி என ஆக்கிவிட்டார்கள். அங்கேயும் இப்பொழுது தாக்குதல்கள் வேகமாக நடக்கிறது. அப்போ இந்த ஜெனரல்ஸ் பிளானில் இந்த காசாவையும் வந்தேரிகளுக்கு குடியிருப்புகளை கட்டுவதற்கான திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு இந்த காசா முற்றாக கையகப்படுத்திய பின்பு வெஸ்ட் பேங்கு, ஜெருசலம் இவற்றையும் கையகப்படுத்திவிட்டு ஒரு இண்டிபெண்ட் ஸ்டேட்டுக்கு பூமியில் இடமே இல்லை என்று ஆக்குகிறது தான் ஜெனரல்ஸ் பிளான். இந்த ஜெனரல்ஸ் பிளானை இப்போ துவம்சம் பண்ணக்கூடிய அளவில் ஹூத்திஸுடைய தாக்குதலும் ஹமாஸுடைய தாக்குதலும் மேக்கரையும் ஜெருசலத்தையும் எட்டிவிட்டது. காசாவில் பெய்த் ஹானூனில் இருந்துக்கிட்டே வளர்ச்சி அடைந்த ராக்கெட்டுகளை வீச முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த ஜெனரல்ஸ் பிளான் மிகப்பெரிய அளவில் தோற்றுவிட்டது என்பதை காட்டுகிறது. அடுத்தது, சிரியாவில் எல்லா குழுக்களும் ஒன்று சேருகிறார்கள். அவர்கள் இஸ்ரேலை தாக்கக்கூடாது என்று நினைத்தாலும் சிரியாவினுடைய மக்கள் பயங்கரமான அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். நீங்கள் இஸ்ரேலை சிரியாவிலிருந்து விரட்டாத வரைக்கும் நாங்கள் விடுதலை அடைந்ததாக, ஆசாதினுடைய கைகளில் இருந்து விடுதலை அடைந்ததாக நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஆசாதினுடைய கைகளிலிருந்து இஸ்ரேலுக்கு அடிமையாகிற இதை நாங்கள் விரும்பவில்லை. ஆகவே இஸ்ரேலையும் சேர்த்து விரட்ட வேண்டும் என்று பெண்களே வீதிக்கு போராடுகின்ற ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருக்கிறது. இந்த அழுத்தங்கள் தாழாமல் அங்கேயும் தாக்குவார்கள். ஹிஸ்புல்லா சீஸ்ஃபயர் கொலாப்ஸ் ஆகிருக்குன்னு நேற்று அறிவிச்சிருக்காங்க. நாளை கழித்து என்ன செய்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் இந்த பிராண்டும், அதாவது லெபனானுடைய முனையிலும் யுத்தம் நிற்குமா என்பது தெரியும். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் சொல்லுகிறோம். வாய்க்கிறதவா நான் சொல்கிறார்.